அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. இயேசு பலரை குணப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி நூல் பிரிவு 4 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 44 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பேதுருவின் மாமியார் கடுங்காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார் என மருத்துவ லூக்கா காய்ச்சலின் கடுமையை கோடிட்டு காட்டுகின்றார். லூக்கா மருத்துவர் என்றாலும் இயேசு அவரை எப்படி குணமாக்கினார் என்று விளக்கும்போது மார்க்குவிலும் மத்தேயுவிலும் உள்ளது போல தொட்டு குணமாக்கினார் என்று கூறவில்லை. மாறாக இயேசு அவர் அருகே நின்று கொண்டு காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிட்டு என்கிறார். காய்ச்சலுக்கு காரணம் ஒரு தீ ஆவி என்பது போல காய்ச்சலை கடிந்து கொண்டு குணமாக்கினார் என்று லூக்கா கூறுவது நமது வியப்பை தூண்டுகிறது. எல்லா நோய்களுக்கும் தீ ஆவிகளே காரணம் என்று லூக்கா கருதினார் என்பதற்கு இடமில்லை. அதே சமயத்தில் நோய்களை ஒரு சொல்லால் குணமாக்க இயேசு வல்லவராயிருந்தார் என்பது நூற்றுவர் தலைவரின் வேலையாடுக்கு ஆண்டவர் குணமளித்ததிலிருந்து தெரிய வருகிறது. இயேசு தம்மிடத்தில் அழைத்து வரப்பட்ட எல்லா நோயாளிகள் மீதும் தம் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினார். இயேசு பேய்களை அதட்டி பேச விடாமல் தடுத்தார். அதேபோல இயேசு சில குறிப்பிட்ட நோய்கள் நீங்கி நலம் பெற்றவரிடமும் அவர்கள் குணமானதை குறித்து வெளியே சொல்ல வேண்டாம் என ஒரு புதிரான தடை உத்தரவு பிறப்பித்தார். இவை மெசியாவை அடையாளப்படுத்தும் அருஞ்செயல்கள் என்று நம்பப்பட்டது. இயேசு தம் சுய விளம்பரத்துக்காக அவற்றை செய்யவில்லை என்று பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மார்க்கும் மத்தேயும் செயற்கையானதும் புதிரானதுமான இந்த மெசியா ரகசியத்தை உள் நுழைந்தன. லூக்கா மார்க்கை பின்பற்றுகையில் அவர் அதே தகவலை எடுத்தாண்டார் என புரிதல் நல்லது. அன்பார்ந்தவர்களே, பேதுருவின் மாமியார் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் பெற்று சுகம் பெறுகிறார். அவருக்கு இறைவனிடமிருந்து நல்வாழ்வு கிடைக்கிறது. நல்வாழ்வை பெற்ற அவர் அடுத்தவருக்கு பணிவிடை செய்கிறார். பணிவிடை என்பது அடுத்தவர் நல்வாழ்வுக்கு அவர் காரணமாக மாறுகிறார். இயேசுவின் போதனையை கேட்ட மக்கள் அவர் அங்கிருப்பதை கண்டு நோயாளிகளை அவரிடத்தில் குணப்படுத்துவதற்காக கொண்டு வருகின்றன. பொறுமையாக ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து ஜெபிக்கிறார். குணம் பெற்று தருகிறார். அனைவரையும் அனுப்பி வைத்துவிட்டு தந்தையிடம் ஜெபிப்பதற்காக தனிமையான இடத்திற்கு செல்கிறார். மீண்டும் அடுத்த நாள் மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். அவர்களை பொறுமையோடு அனுப்புகிறார். அதனைத் தொடர்ந்து அடுத்த ஊர்களுக்கு தன்னுடைய சீடர்களை அழைத்து செல்கிறார். இயேசுவின் பணி தொழுகை கூடம், இல்லம், பொது இடம், ஊர்கள் என்று பல இடங்களும் பல வகையான மக்கள் மத்தியில் உள விருப்பத்தோடு செய்கின்றார். அத்தகைய மனநிலை நம்மத்தில் ஏற்பட வேண்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நோயாளர்கள் மத்தியில் அதிக கவனம் செலுத்தி நான் அவர்களை சந்தித்து ஆறுதல் வழங்குகின்றேனா? இயேசுவின் பணி ஆலயம், பொது இடம், ஊர், நகர் என்று பலவிதமான தளத்தை உணர்ந்து நானும் செயல்படுகின்றேனா? நான் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை ஆற்றலால் இயேசுவின் பணியை தொடர்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நோயாளர்கள் மத்தியில் அதிக கவனம் செலுத்தி அவர்களை சந்தித்து ஆறுதல் வழங்கவும், இயேசுவின் பணியை சரியாக உணர்ந்து ஆலயம், பொது இடம், ஊர், நகர் என்று அதற்கேற்றவாறு எங்களுடைய பணி வாழ்விலும் ஆர்வமாக பல இடங்களில் செயல்படுத்தவும், தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறை ஆற்றலோடு இயேசுவின் பணி தொடரவும் வரம் தாரும். ஆமீன்.